அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி தாக்கப்பட்ட நிறுவனம் நடந்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி பாக்குறீங்க. பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுதுபோக்காது. அமைச்சர் சேகர் பாபு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். சென்னையில குடிசை இருந்த விவகாரத்துல தாவேகா நிர்வாகி தாக்கப்பட்டது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க. ஆனா அதே அரசு காவல்துறை சார்ந்த சொல்றாங்க அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தாக்குனது அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி தாக்கப்பட்ட நிறுவனம் நடந்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி பாக்குறீங்க. பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுதுபோக்காது. நீங்க விபத்துங்கிறீங்க. விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா? ஒரு சாலையில ஒரு விபத்து தான் விட்டு போவீல. இதுல என்ன பேர் வாங்குறது? சரி, அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கல? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதையே நீங்க உங்க கட்சி உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கியிருக்கலாமே. உங்களை யார் வேணாம்னா அவங்க சொல்ற கருத்து அடி வாங்கி அவங்க கட்சியோட அவங்களோட தலைமை அவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக அவங்க அடி வாங்கினதாகவே சொல்றாங்க. ஒரு கருத்து இதெல்லாம் கால கொடுமைன்னு தான் நினைச்சுக்கணும். இது என்ன விளையாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கும்போது எங்களை அடிச்சாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்கு? இல்ல தம்பி விஜய் அதை தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க. நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம். இதானது எந்த அரசு ஒத்துக்கிறது? ஆமா, தப்பு நடந்துருச்சுன்ட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.